நாடாளுமன்ற வளாகத்தில் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். அண்மை செய்தியாக திரையில் பார்க்கிறோம். விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் டெல்லியிலிருந்து சிறப்பு செய்தியாளர் ராமகிருஷ்ணன். விவரங்கள். அதாவது நேற்று நாடாளுமன்றத்தில் மத்திய நிதியமைச்சர் தாக்கல் செய்த 2024-25 ஆண்டிற்கான மத்திய பட்ஜெட்டில் பாரதிய ஜனதா கட்சி ஆளும் மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறது அதிகமாக. அதே சமயத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஆளாத மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்வதில் பாரபட்சம் காட்டியிருக்கிறது, புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது மத்திய அரசு என்ற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. பட்ஜெட்டில் தமிழ்நாடு அல்லது தமிழகம் என்ற பெயர் ஒரு இடத்தில் கூட தெரிவிக்கவில்லை என்பது தமிழ்நாடு அரசியல் கட்சிகள் மட்டுமல்லாமல் தமிழ்நாடு அரசினுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி ஆளும் மாநிலங்களுக்கு மட்டுமல்லாமல் ஆட்சியை காப்பாற்றி வரும் ஆபத் பாண்டவர்களான ஐக்கிய ஜனதா தளம் மற்றும் தெலுங்கு தேசம் கட்சிகள் ஆளும் மாநிலங்களான பீகார் மற்றும் ஆந்திர பிரதேசத்திற்கு கூடுதல் நிதி பட்ஜெட்டில் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது என்பது ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகளுடைய ஆதங்கமாக இருக்கிறது. மத்திய அரசினுடைய இந்த அரசியல் பழிவாங்கும் மட்டுமல்லாமல் காழ்ப்புணர்ச்சியை எதிர்க்கட்சிகள் பரவலாக விமர்சனம் செய்து வருகின்ற இந்த சூழ்நிலையில் இது தொடர்பாக போராட்டம் நடத்துவதற்கு நேற்று மாலை நடைபெற்ற இந்திய கூட்டணி தலைவர்கள் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. முதல் கட்டமாக வருகின்ற 27ஆம் தேதியன்று பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற இருந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்து கொள்ள மாட்டார் என்று நேற்றைய தினம் மாலை அறிவித்தார். அதைத் தொடர்ந்து காங்கிரஸ் ஆளும் மாநிலங்களான ஹிமாச்சல் பிரதேசம், கர்நாடகம் மற்றும் தெலுங்கானா ஆகிய மாநிலங்களை சார்ந்த முதலமைச்சர்களும் வருகின்ற 27ஆம் தேதி பிரதமர் தலைமையில் நடைபெற இருக்கின்ற அந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்ள மாட்டோம் என்று புறக்கணித்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் இன்றைய தினம் நாடாளுமன்றம் இன்னும் சற்று நேரத்தில் கூட இருக்கின்ற இந்த நிலையில் நாடாளுமன்ற வளாகத்திற்கு உள்ளேயே எதிர்க்கட்சிகள் காங்கிரஸ், திராவிட முன்னேற்ற கழகம், விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். முக்கியமாக நேற்றைய தினம் மத்திய நிதியமைச்சர் தாக்கல் செய்த அந்த பட்ஜெட்டில் பாரதிய ஜனதா கட்சி அல்லாத ஆளும் மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்வதில் பாரபட்சம் காட்டப்பட்டிருக்கிறது. நிதி ஒதுக்கீடு என்பது குறைவாக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி ஆளும் மாநிலங்களுக்கு மட்டும் அதிக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக மத்திய அரசு உடனடியாக பாரதிய ஜனதா கட்சி ஆளாத மாநிலங்களுக்கு அதிக நிதி ஒதுக்கீடு வழங்குவது தொடர்பான முடிவுகளை எடுத்து அறிவிக்க வேண்டும் என்று இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கட்சியை பொறுத்தவரையில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மக்களவை குழு திமுக தலைவராக இருக்கின்ற டி.ஆர். பாலு, அதே போன்று மாநிலங்களவை திமுக குழு தலைவராக இருக்கின்ற திருச்சி சிவா, அதே போன்று கனிமொழி உள்ளிட்ட எம்பிக்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் தான் இந்த போராட்டம் என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏராளமான எம்பிக்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற எம்பிக்களை பொறுத்தவரையில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்த அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக இது போன்று பழிவாங்கும் நோக்கில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்று போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த எதிர்க்கட்சி எம்பிக்கள் முழக்கங்களை எழுப்பி பல்வேறு எழுத்து மூலமாக அட்டைகளில் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான, அரசுக்கு எதிரான இந்த கோஷங்களையும் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். போராட்டம் இன்னும் சுமார் 15-20 நிமிடங்கள் நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதைத் தொடர்ந்து நாடாளுமன்ற கூட்டத்தொடர் என்பது துவங்க இருக்கிறது. 11 மணிக்கு துவங்கும் அந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் பல்வேறு பிரச்சனைகளை எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டிருந்தாலும் முக்கியமாக நேற்றைய தினம் பட்ஜெட்டில் பாரதிய ஜனதா கட்சி ஆளாத மாநிலங்கள் புறக்கணிக்கப்பட்டிருப்பது தொடர்பாக நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டும் என்று ஒத்திவைப்பு தீர்மானத்திற்கு நோட்டீஸ் கொடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக காங்கிரஸ் கட்சியை சார்ந்த எம்பியாக இருக்கின்ற மாணிக் தாக்கூர் மக்களவையிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குழு தலைவராக இருக்கின்ற டி.ஆர். பாலு, அதே போன்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குழு தலைவராக இருக்கின்ற மாநிலங்களவையில் குழு தலைவராக இருக்கின்ற திருச்சி சிவா ஆகியோர் ஒத்திவைப்பு தீர்மானத்திற்கு நோட்டீஸ் கொடுத்திருக்கிறார்கள். அவை நடவடிக்கைகளை ஒத்திவைத்து விட்டு விவாதிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அவர்கள் வைத்துதான் இந்த நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர்களுடைய நோட்டீஸ் ஏற்றுக்கொள்ளப்படுமா என்பது அவை கூடிய பிறகுதான் தெரியும். போராட்டத்தை பொறுத்தவரையில் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்காக மீண்டும் இணையலாம் ராமகிருஷ்ணன். தற்போதைய தகவல்களுக்கு நன்றி. को भी नहीं है। ये सब ये डिसेप्टिव बजट है और इसमें अन्याय है।
participating in the general budget? No, let us say we will protest, then we will see. Yesterday, through the union budget, Government of India violated all the principles to keep the federal system. Basically, this budget is, the aim is to protect the government. They were giving so much hopes to we are not against to giving the money to the states like Andhra Pradesh and Bihar. But other states also should get justice. Without giving justice to other states, they are giving only one or two states. Will have a big problem on federal system. That's why we are agitating today. Entire people are agitated. But this budget is also generally is not at all a good budget at all. Yeah. What is the point of meeting? Niti Aayog meeting is, I think, what is the point of me having a presence in the meeting? The government is not giving justice toward the state governments where we are in opposition. We decided that our chief ministers will not attend the Niti Aayog meeting. Sir, would you participate in budget discussion or walkout, sir? Would you participate in budget discussion? Yeah, we will participate in the budget discussion. We will have a protest outside the house. Inside the house also, we will raise the issue, but we will participate in the discussion. So, Supreme Court already cleared no examination. But Supreme Court also mentioned that there are irregularities in this examination which has to be examined, isn't it? Is it a clean sheet for government, Dharmendra Pradhan? How can you hide on Supreme Court verdict? You are already proven that you are incapable to do all these examinations. Now we are bending upon the Supreme Court verdict. Very unfortunate. The country need a clear-cut clarification and answer from the education minister. He is not performing. The last question. यार तुम ही लोग कर लो सारा काम जन विरोधी बजट, ऑपोजिशन विरोधी बजट, जन विरोधी बजट। ऐसा ठोस कदम नहीं उठा पाई जिससे महंगाई नियंत्रण होती। अगर कहीं आपने मिडिल क्लास को कुछ सहूलियत भी दी है तो वो अपनी महंगाई से आप वापस ले रहे हैं। बड़े सपने दिखाए थे यूपी को, क्या मिला यूपी को? डबल इंजन की सरकार, तो डबल लाभ मिलना चाहिए था, दिल्ली का लाभ, लखनऊ का लाभ। लेकिन लगता ये है कि दिल्ली अब लखनऊ की तरफ नहीं देख रही है, या लखनऊ वालों ने दिल्ली वालों को नाराज कर दिया। उसका परिणाम हमें बजट में दिखाई दे रहा है। तो डबल इंजन का क्या फायदा हुआ? बिहार जा रहा है विकास, यूपी को क्यों छोड़ रहे हैं आप? बाढ़ अगर बिहार की रोकनी है तो नेपाल की बाढ़ रोके बिना और यूपी की बाढ़ रोके बिना आप बिहार की बाढ़ कैसे रोकेंगे? तो आपको पहले यूपी की बाढ़ रोकें, नेपाल की बाढ़ रोकें, तो बिहार की बाढ़ अपने आप रुक जाएगी। थैंक यू। सर
जन विरोधी बजट अरे बांग्ला विरोधी बजट It's a legalized horse trading to save the minority Modi government. That's its budget, nothing else. State like Tamil Nadu, who pays so much tax to the union government, hasn't got anything. Like Tamil Nadu, like many other states left, this is a complete discrimination against all the states. We strongly condemn. Also, this budget has lacked vision, commitment, and social justice. Inclusion. जन विरोधी बजट अरे बांग्ला विरोधी बजट सर तुमको ज्वाइन करनी है पहले अरुण सर ने उधर नहीं உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.